இங்கே பார்க்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு நிகழ்வை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அதே போல இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்ற காரியம் பார்த்தீங்கன்னா, அதே போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் இந்த இடத்திலே வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா 26 இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்திற்கு நேராக அவர் வருகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பித்து அந்த இரத்தத்தினுடைய சிலுவை மரணத்தை குறித்து அப்படியே நேரேட் பண்ணிட்டே வரார். இங்க வந்த பிறகு இந்த சம்பவத்தை நீங்க படிக்கும் போது சாதாரணமா இதை படிச்சா உங்களுக்கு புரியாது. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்த வானத்தில் சத்தங்கள் உடனே ரிப்ளை வரும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு சத்தம் உடனே வானத்திலிருந்து வரும். அப்போ நல்லா கவனிக்கணும். இது என்ன நடக்கிறது இந்த இடத்துல? என்ன வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து பகிரங்கமாக ஒரு பெரிய சத்தம் கேட்குது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சத்தமா கேட்குது. ஆனா அங்க என்ன சத்தத்தில் என்ன இருக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. சிலர் வந்து இடி முழக்கம் உண்டாச்சுன்றாங்க. பெரிய சத்தம் கேட்டிருக்குது. சிலர் வந்து இடி முழக்கம் உண்டாச்சுனாங்க. சிலர் என்ன செய்தாங்களாம், இது ஏதோ தேவதூதன் அவரிடத்துல வந்து பேசினான் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆக மொத்தத்துல எல்லாருமே கேட்கும்படி காதுல இருந்து சத்தம் கேட்டிருக்குது. இது வந்து ஒரு சாதாரணமான ஆவிக்குரிய சம்பவம் மட்டுமல்ல. இது மனுஷீக காதுகளிலே கேட்கக்கூடிய ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்குது. எல்லாருக்கும் சத்தமா தான் கேட்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே விஷயம் வந்திருக்குது. இப்போ பிதா சொல்றாரு, இடி முழக்கத்தை போல பலத்த சத்தத்தோடு மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்கிறார். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னு சொன்ன உடனே அப்படி ஒரு சத்தத்தை பிதா உடனே ரிப்ளை கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னை இந்த உலகத்தில் உயர்த்த வேண்டும் என்று அவர் நினைச்சது கிடையாது. ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்து, நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே கூட, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று சொல்லி உடனே அவன் வாயை அடக்கினார். அப்படி நல்லவன் சொன்னார். தன்னை உயர்த்தி பேசுகிறவனை கூட உடனே கண்டிச்சார். என்னை யாரு நல்லவன் சொல்ல வேண்டாம், பிதா ஒருவரே நல்லவர்னாரு. இப்படி அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்து தன்னை தானே தாழ்த்திட்டே இருந்தார். எங்கேயுமே அவர் தன்னை உயர்த்தவே இல்லை. ஆனா இந்த இடத்துல முதலாக அவர் சொல்றாரு, பிதாவே என்னை மகிமைப்படுத்துங்கிறாரு. உடனே பிதா சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உம்மை மகிமைப்படுத்துவேன். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்தும் என்று சொன்னது என்ன? இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதா பதில் கொடுத்ததற்கு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ உலகத்திலே மேன்மை, ஒரு மகிமை என்கிற காரியம் அல்ல. இந்த இடத்துல இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு பின்னால் அடங்கி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சிலுவை மரணத்தை தான் நீங்க பேசுறார். இப்ப அந்த வஸ்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் ஆத்துமா கலங்குகிறதுனர், இந்த வேலைக்காகவே நான் வந்தேனோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய வேதனையோடு சிலுவை மரணத்தை குறித்து ஒரு பக்கத்திலே அவர் மனுஷீகத்துல அந்த சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு சற்று போராட்டத்தோடு தான் சொல்றாரு, பிதாவே இந்த வேலைக்காக நான் வந்தேனோ, இந்த வேலையின் இடத்துல வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு பக்கம் மனுஷீகத்தில் மனுஷகுமாரனாக அவருக்கு ஒரு கலக்கம் அந்த இடத்துல வருகிறது. ஆனால் தேவகுமாரனாக அவர் கம்பீரமாய் நின்று சொல்றாரு, பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தும் என்று சொன்னது வேற எதுவும் இல்லை. நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் சிலுவையில் அறையப்படுவதற்கு எனக்கு கிருபை கொடுங்க, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பூமியில நான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்து என்னை நானே தாழ்த்தி இருக்கிறேன். இப்பொழுது இந்த சிலுவை மரணத்தை சந்திக்க எனக்கு கிருபை கொடுங்க, என்னை மகிமைப்படுத்துங்க. என்ன அர்த்தம்? அந்த சிலுவை மரணத்தை சந்திக்க எனக்கு பலன் கொடுங்க. அந்த சிலுவை மரணத்தை நான் சந்திக்க வேண்டும். சந்தித்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அதன் பிறகுதான் தேவ மகிமையை அவர் சுதந்திரிக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துதல் என்றால், நம்ம உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு ஆனர், ஏதோ ஒரு மேன்மை, ஏதோ ஒரு உயர்வு, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு பெருமை, எல்லாரும் புகழ்ச்சி, இதைத்தான் மகிமை நினைக்கிறேன். எல்லாரும் எல்லாம் மகிமைப்படுத்துறாங்கன்னு என்ன நினைக்கிறோம் உலகத்துல? எல்லாரும் என்ன புகழ்கிறார்கள், எல்லாரும் என்னை பாராட்டுகிறார்கள், எல்லாரும் என்ன மேன்மையை பேசுறாங்க. இதைத்தான் நம்ம பூமியிலே ஒரு மகிமையாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து
தன்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறதான ஒரே ஒரு விஷயத்தினுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்திலே அவர் தன்னை தேவ சித்தத்திற்கு தன்னை உட்படுத்தி அந்த தேவ சித்தத்திலே நடப்பதற்கு என்னை நடத்தும் என்று சொல்லுகிறதா அதனுடைய காரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறது என்பது இது உலகத்திலே வருகிற உயர்வாக நம்ம நினைக்கிறதல்ல. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை. அவர் சிலுவை மரணத்தை தான் பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் சொல்றார். சிலுவை மரணத்திற்குள் போகிறத பத்தி தான் அப்படி சொல்றார். அப்ப நல்லா கவனிக்கணும். அந்த சிலுவை மரணத்திற்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை மரணத்தின் பாதையிலே போகிறதை தான் பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையோட நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது, கடினமான சில காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து போகிறது. இந்த மாதிரி காரியங்கள் வரும்போதுதான் நமக்கு இந்த ஜெபம் நமக்கு தேவை. என்ன ஜெபம்? பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும். அப்படின்னா இந்த கடினமான பாதையில நான் போறேன், இதுல எப்பொழுதும் உடைய சித்தத்தின்படி நான் இருக்க எனக்கு பலன் தாங்க. இந்த கடினமான சூழ்நிலைகளிலே போறேன், உம்முடைய சித்தத்தை விட்டு நான் விலகிவிடாதபடிக்கு உடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி எனக்கு பலன் கொடுங்க. ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்றார், ஒரு பக்கத்துல இருக்கு ஒரு தடுமாற்றம். என்ன? என் ஆத்துமா கலங்குகிறது என்ற மரணத்திற்கு ஏதுவான துக்கம். இந்த வேலைக்காக நான் வந்தேனோ இல்லையா? அவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ரொம்ப உருக்கத்தோடு சொல்றாரு. இப்பொழுது என் ஆத்துமா எனக்கு என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவை பார்த்து நான் என் ஆத்துமா கலங்குது, இது வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? இல்ல. என்னை இந்த சிலுவை மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு கேட்பேனோ? கேட்க மாட்டேன் இல்லையா? இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். இது சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே நான் வந்தேன். இது சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவை மகிமைப்படுத்தி நானும் மகிமை அடைவேன். இதுதான் காரியம். ஏன்னா பிசாசு வெக்கப்பட்டு போவான். இது சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் பிசாசின் தலையை நசுக்குகிறார். இது சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறந்த நாளிலிருந்து முதல் நாளில் இருந்து தேவ சித்தத்திலேயே வாழ்ந்தார். எத்தனையோ இடங்களில் அவருடைய சித்தத்தை விட்டு தேவ சித்தத்தை விட்டு வழிவிலகி போக பண்ணுவதற்கு பிசாசு அவரோடு போராடி இருந்துச்சு. அவருடைய லைஃப் ஃபுல்லா போராடி இருந்துச்சு. இந்த கல்லுகளை அப்பமாக்கும். ஏன் அப்பமாக்க முடியாதா? முடியும். ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு செய்கையை அது மாறிடும். அப்போ தேவ சித்தத்திலிருந்து அவரை வழிவிலக பண்ணுவதற்கு பிசாசு தன்னாலான எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து பண்ணிட்டே வந்துச்சு. எப்படியெல்லாம் அவரை தெய்வ சித்தத்தில் வெளியே தள்ளலாம், எப்படியெல்லாம் அவரை பிதாவுக்கு கீழ்ப்படியாதவரை மாத்தலாம், எப்படியாவது அவரை தனக்கு கீழ்ப்படியும்படி செய்து விடலாம் என்று சொல்லி அவன் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்துட்டாரு. இப்ப சிலுவை மரணம் ஒண்ணுதான் மீதி இருக்குது, எல்லாம் வந்தாச்சு, எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றுட்டே வந்தாச்சு. ஆனால் இப்ப வருகிறதான் ஒரு உச்சகட்டமான காரியம். சிலுவையிலே அணுவாய் அவர் சாக வேண்டும். சிலுவையிலே அணுவாய் அவர் மரணத்தை சந்திக்க வேண்டும். சிலுவையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் ரத்தம் சிந்தி அவர் மரிக்க வேண்டும். அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே வாரினால் அடிபட்டு ரத்தம் சிந்தி சிந்தி ரத்தம் சிந்தி சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய ஜீவன் அவருக்குள்ளது வெளியே வருகிறது. கடைசியிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்து கடைசியிலே வேலை வந்தது, எல்லாம் முடிந்தது என்பதை உணர்ந்தார். தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தார். பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே முடிந்தது என்றார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, முடிஞ்சது, எல்லா காரியத்தையும் நான் முடித்து விட்டேன். கடைசியிலே சொல்றாரு, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் பிதாவின் இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து அவர் பிதாவின் இடத்துல செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையை நல்லா பார்க்கணும். அவருடைய அந்த வெற்றி என்பது, அந்த மகிமைப்படுதல் என்பது உலகத்தில் ஒரு மேன்மை அல்ல. சிலுவை மரணத்தின் மூலமாய் கீழ்ப்படிதலை தான் அவர் அந்த மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். எப்படி மகிமைப்படுத்துகிறார் தெரியுமா? பிசாசை ஜெயிப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிமை.
இந்த நாளிலே நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சில விஷயங்களை கீழ்ப்படிய முடியாமல் போராட்டம் வரும். அந்த போராட்டங்கள் வருகிற நேரத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தரும் உங்களிலே மகிமைப்படுகிறார், உங்களை மகிமைப்படுத்துகிறார். நம்ம கீழ்ப்படிதலை தான் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்னுடைய வாழ்க்கையில நான் என் ஆண்டவரினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் மேலான காரியம். அப்ப இந்த இடத்துல பிதா கிட்ட கேட்கிறாரு, என்னை மகிமைப்படுத்தும். எப்படி? பிசாசை நான் மேற்கொள்ளும்படியாக, அவனுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கும்படியாக உமக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் மகிமைப்பட வேண்டும். உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நான் மகிமைப்பட வேண்டும். உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே பிசாசு வெட்கப்படுகிறான். அந்த இடத்திலே நீர் என்னை மகிமைப்படுத்துகிறீர். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு, மேன்மை என்பதை நம்ம வாழ்க்கை எல்லாரும் விரும்புறோம். இல்லைன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே நேரத்திலே உண்மையாகவே தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற விஷயம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் அப்படி சொல்றார். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். பிசாசுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். என் பிள்ளையினுடைய வசனத்தை கை கொண்டது என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே நம்மை மகிமைப்படுத்துகிறார். பிசாசு வெட்கப்பட்டு போகிறார். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய அவருடைய கடினமான சில காரியங்கள் நமக்கு வந்தாலும் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசு வெட்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகின்றார். நாம் வெற்றி சிறக்கிறோம். அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாய் மகிமை உள்ளதாய் இருக்கணும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தணும். எப்படி? நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்குரிய பலனை அவருக்கு தரணும், நமக்கு தரணும். அதனால இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் விட்டு கொடுங்கள். எந்தெந்த காரியங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரோ அத்தனை காரியங்களையும் நாம் செய்வதற்கு நம்மை விட்டு கொடுத்து நம் ஆண்டவருடைய வழிகளிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நாம் மகிமைப்படணும், ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அவர் நம்மளை மகிமைப்படுத்தணும். இதுதான் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையின் அடையாளம். அதனாலே கீழ்ப்படிவோம், எல்லா வசனத்திற்கும் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை பிசாசுக்கு முன்பா என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு பாத்தியா என்று சொல்லி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி. புரியுதுங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. பிசாசுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் கம்பீரமா சாட்சியை நிக்க வைக்கிறார் பாருங்க. அதுதான் கம்பீரமான வெற்றி. அதுதான் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இல்லையா? எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். பார், என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு, என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு, என் பிள்ளை தோக்கல என்று சொல்லி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். கீழ்ப்படிதலை விளங்க பண்ணுவோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தட்டும். இன்னமும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் மகிமை பெறுவோம். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பூமியிலே நாங்கள் உம்மை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்க எங்களை மகிமைப்படுத்துகிறவர், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறவர். நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு கீழ்ப்படுகிறதனை நாங்கள் விளங்க பண்ணி உங்களுடைய நாமத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க. நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.